ஹேசாமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கார் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. என்னடா ஆல்ரெடி பார்த்த கார் மாதிரி இருக்கே நம்ம சேனலில் அப்படின்னு தான் கேட்குறீங்க. பார்த்த கார் தாங்க, அதே கலர் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிலேருந்து எக்ஸ்டர் தாங்க. ஸோ எக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேனுவலில் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஸோ நம்ம பிரதரோட தான் கார் கொடுத்தாங்க. ப்ரோக் பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இந்த காரை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் சாமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டிரைவ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணேன். மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரண்ட்லேருந்து வந்துடுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. மேலே பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து டிஆர்எல் டைப்ல வந்துருது. நல்லா இருக்கு லுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இதாக லுக்குங்க. எக்ஸ்டர்ங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாயோட பேஜிங் கொடுத்துட்றாங்க. அதே தாங்க அப்படியே உங்களுக்கு பாடி டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலும் ஆட்டோமேட்டிக்கும் சேம் தான், வேற எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் பாருங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க. அந்த கட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் ஆட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைடில். அண்ட் இன்ஜின் ஸ்பெக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 83 bhp பவர் அண்ட் 130 நியூட்டன் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலில் என்ன பவர் கொடுத்துச்சு அதே தாங்க. ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அண்ட் ஆட்டோமேட்டிக்னால மேனுவலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது நான் டிரைவ் போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ்ல இண்டிகேட்டர்ஸ் வந்துருது சைடில். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இதான் வியூ, பக்கத்தில் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துருது. அண்ட் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாடி டைப் வந்து எஸ்யூவி டைப்புங்க. ஒரு சின்னதாக ஒரு சூப்பரான ஒரு எஸ்யூவி டைப்ல பார்த்தீங்கன்னா பாடி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது கிரீன் கலர். ஸோ கிரீன் கூட சொல்லலாம். ஸோ பார்க்கறது வெயிலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தெரியுது. கிரீன் தான் ஆக்சுவலாக. அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் பின்னாடி பார்த்துரும். இந்த சைடு லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்க்கு. அண்ட் உங்களுக்கு பேக்ல இதான் வியூ நல்லா இருக்குல்ல. அந்த சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பாய்லர் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் இருக்கு. அண்ட் கீழே இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்எக்ஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியர் வியூ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இங்கே இருக்கு. அண்ட் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு பஞ்சமே இல்லை. 6 ஏர் பேக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பாட்டு வர சவுண்ட் வெளியவே கேட்குது. அந்த அளவு சூப்பராக இருக்கு குவாலிட்டிங்கிறது, சவுண்ட் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு சன்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு காமிக்கிறேன் வாங்க. அண்ட் வாங்க டிரைவர் சீட் போவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சீட். உள்ள வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சேம் தாங்க, அதே மாதிரி தான். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஹுண்டாய் கார்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர்ஸ், அதாவது பார்க்கறதுக்கு உங்களுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல ஆர்பிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாரிங்ஸில் உங்களுக்கு இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மெயினான விஷயம் பேலஸ் ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டு அண்ட் லெஃப்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் நியூட்ரல் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டிரைவ் போட்டதுக்கப்புறம் கேமராவோட குவாலிட்டி தெரியுதா, இப்போ தான் தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே யூஎஸ்பி சார்ஜிங் அண்ட் உங்களுக்கு சி டைப்புமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பாருங்கள் இந்த டைப்புமே இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காப்புல. அண்ட் ஓகே ஏசிக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே 2 ஏசி இந்த செட்டப் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஃபுல்லாக ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் முடிஞ்சது. ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு. அண்ட் உங்களுக்கு டிரைவருக்கு வந்து ஸ்டாரிங்ஸில் வந்துடும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்ஸ்லையும் வர மாதிரி விண்டோ ஓப்பன் க்ளோஸ். அண்ட் சிங்கிள் டேப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் மிரர்ஸை. அண்ட் இது என்னது ரைட் சைடில் இருக்கிறது, இது என்னவா, இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தானே? எனக்கு தெரிஞ்ச ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஏன்னா வழுக்கிற மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி நிறைய காசு இப்போ கொடுக்குறாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கீ கிடையாது. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸில் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்டாரிங்ஸில் மோடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான விஷயம் உங்களுக்கு மேலே சன்ரூஃப் இருக்குங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காரில் சன்ரூஃப் வந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் தான். காருக்குன்னா சன்ரூஃப் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்லேயும் இருக்குது. அண்ட் ஓகே எல்லாமே இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் ஏசி வென்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சொகுசாக கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, வேற லெவலில். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பவர் சீட்ஸ் கிடையாது. மேனுவலாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதில் கிளச் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் கார். ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவில் நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். எப்படி ஃபீல் ஆகுது, பவர்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு ஐஃபோன். ஸோ மித்தபடி எல்லாம் கவர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வேணும் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 வருதுங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டு இருக்கு. சாமே ஸோ கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பைக்கில் போறீங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க.
அண்ட் ஹேண்ட் பிரேக்கர் கண்டிப்பாக எடுங்க. ஓகே, டிரைவில் போட்டாச்சு. போவோமா? எனக்கு ஆட்டோமேட்டிக்கில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கிளச் மாதிரி தான் பிரேக் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டிங்கனாலே அப்படியே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம ஹைவேஸ் போயிடும். ஹைவேஸ் போயிட்டு இந்த எக்ஸ்டரை ஃபீல் பண்ணி ஓட்டுவோம் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. இன்னும் லாங்லாம் போகலன்னு நினைக்கிறேன். ப்ரோ எப்போ லாங் அடுத்து இந்த காரில்? நீங்கள் சொன்னால் போயிடலாம். ஓகே டன். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப் ஏதாவது ஒன்று போட்டுட்டு இந்த காரில் போவோம். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோ ரொம்ப கம்மியாக வருதுங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க? 13 10 15 கிட்ட தருது ப்ரோ. 15. ஓகே, எக்ஸ்டர் வந்து 15 மைலேஜ் ஆட்டோமேட்டிக் தருது. ஸோ மேனுவல்னா கண்டிப்பாக அதிகமாக தரும்ல, ஒரு 18 கிடைக்கும். 18 வரைக்கும் கொடுத்துச்சு ஸ்டாண்டர்டாக. பெருசாக டெஸ்ட் பண்ணுறேன். சர்வீஸ் மேபி முடிச்சுட்டு வந்தாங்க தரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண முடியல. ஓகே ஓகே, யாரும் வரல. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. அந்த கீர் வந்து அதாவே ஆட்டோமேட்டிக்கா மாறுறது வந்து ஃபீல் ஆகுது. அதனால தான் பவர் லாக் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் ஆக்சிலேட்டர் இப்போ தான் ஃபுல்லாக அழுத்துறேன். இங்க பாருங்க, கீர் சேஞ்ச் ஆகும்போது பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிக்கும். ஓகே ஓகே, 5வது கீழே இருக்கா அப்படியே ஆக்சிலேட்டர் அழுத்துங்க. அப்படியே 4க்கு 3 அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ட் பவர் வேணும் அப்படின்னா அதுவாகவே சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கீரை வந்து டவுன் பண்ணிடுது. ஸோ நீங்க யாராவது ஒரு வண்டி போகுது, ஒரு பெரிய லாரி போகுது, அதை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க சடனா அழுத்தும் போது இந்த 6th கியர் 5th கியர்ல வந்து உங்களுக்கு பெருசாக பவர் தெரியாது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணிக்குது. பரவாயில்லையே, இந்த ஃபீச்சர் நல்லா இருக்கேன். ஸோ அந்த பம்ப்லாம் பெருசாக தெரியல. ஸோ நார்மலாக இருக்கு, ஃபீல் பண்ணி ஓட்டலாம் ஜாலியா. ஆனால் ஆட்டோமேட்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பிடிக்காது, போர் அடிக்கும். ஸோ நீங்கள் சிட்டி சைடு ஏதாவது டிராஃபிக்கான ஏரியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேடல் ஷிஃப்ட் ஆன் பண்ணணும் எப்படி ஆட்டோமேட்டிக்காக மேனுவலுக்கு மாற்றிக்கணும். இப்போ மேனுவல் நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பேடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ண முடியல. ஸோ ஓகே, நம்ம யூட்டன் அடிச்சிருவோம். யூட்டன் அடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கைஸ் எங்க இருந்து வரீங்க? கைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லேக் ஆகி அப்படியே எடுக்குதோ அதே மாதிரி ஆர்பிஎம் ரைஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ தானா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் எடுக்கணும், அதை ஒரு மாதிரி இது பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்குது. நம்ம அந்த பைக்கில் வர மாதிரி ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிளட்ச் இல்லைல்ல, ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன லேக் இருக்கு, அது இந்த காரில் வருது. ஆனால் அந்த ஸ்கோடாவில் வந்து மோஸ்ட்லி வராதுன்னு நினைக்கிறேன். சூப்பர்ல நான் ஓட்டினேன், டிஎஸ்சி கியர் பாக்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதில் வரல. ஸோ இதில் வந்து தெரியற காரணம் அந்த கியர் பாக்ஸ் தான். இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஸ்மூத்தாக உட்காந்து எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுது பாருங்களேன் இந்த வண்டியை. இருக்கு 100லாம் தாராளமாக புஷ் பண்ணலாம் கைஸ். இங்கே பாருங்க, ஒரு 100 எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பாட்டுக்கு வண்டி போயிட்டே இருக்கு. கார்னர்லாம் ஸ்மூத்தாகவே இருக்கு. அண்ட் சைட் மிரர்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார்ஸ் தாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பின்னாடி போய் உள்ளே தள்ளணும், வெளியே போய் தள்ளணும் அப்படிங்கிறலாம் அவசியமே கிடையாது. நல்லா இருக்குங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்ட் மெயினாக இது பேடல் ஷிஃப்ட் தான் இருங்க. நான் வந்து இப்போ வந்து கம்மி பண்ணல, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஒரு 70 80 போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணுற பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து மைனஸ் அப்படியே நல்லா இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இன்ஜின் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். வாவ். இப்போ வந்து என்ன பண்ணேன்னா ஆக்சிலேட் பண்ணாம நான் வந்து கியர் சேஞ்ச் பண்ணேன். அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த உட்காந்து எழுந்திருக்கிற ஃபீல் கிடைக்கல இன்ஜின். இருங்க, நான் திரும்பி உங்களுக்கு நல்லா நோட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, நான் மைனஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஓவரா ரைஸ் ஆகுதா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஆக்சிடென்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து ஆக்சிடென்ட் வந்து வாவ் பவரா பாருங்க. இங்க பாருங்க, இப்போ
பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டு நீங்க பேடல் ஷிஃப்டர்ல வந்து உங்களுக்கு கியர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜர்க் வந்து தெரியல. அதே மாதிரி நார்மலாவே போயிட்டு இருக்கு. நீ நோட் பண்ணிக்கோ, உனக்கு யூஸ் ஆகும். நீ ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ பேடல் ஷிஃப்டர்ல கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இட்ஸ் ஸ்மூத், நல்லா இருக்கு, நல்லாவே ஒர்க் ஆகுது. பவருமே பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. நம்ம ஆப்போசிட் வரும்போது நார்மலாக ஓட்டி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ டாப் எல்லாம் செக் பண்ணீங்களா? இங்கே இந்த ரோட்டில் நம்ம எதுவும் ஓட்ட முடியாது, கஷ்டம். அதிகபட்சம் ஒரு 170 தாராளமாக போகுங்க. 170லாம் போகாது, அவ்வளோ போகாது. 2 வச்சிருந்தா 160 தான் போச்சு. 160-ஆ? பாடி டைப் இல்ல, இது வரையும் ஒரு 140 வரையும் போயிருக்கும். 140. ஓகே, 1.2 லிட்டர் தானே. நல்லா இருக்குங்க. ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். தலைவா சீக்கிரம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் காரில் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் இப்படி பிடிச்சி ஓட்டக்கூடாது தான் கஷ்டம். ஸோ உங்களுக்கு வியூ காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறேன். வா, நல்லா இருக்கு. வாங்க பவர் ஃபீல் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். தெரியுதா? லைட்டாக அந்த ஒரு ஜர்க் தெரியுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் போட்டேன், பேடல் ஷிஃப்டர் யூஸ் பண்ணல. ஸோ அதை யூஸ் பண்ணி காமிச்சதுனால ஆட்டோமேட்டிக்கில் போட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 100, 120 ஈஸியாக போகலாங்க. பாருங்க, ஸ்டேரிங்கில் நான் லைட்டாக தான் கையை வச்சுருக்கேன், ஈஸியாகவே போகலாம். ஹாரனுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஹுண்டாயில், நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் வால்யூம் அண்ட் ஓகே. நீங்கள் இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணலான்னா, ஸோ லாங் போவீங்க அப்படின்னா இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ நல்ல ஒரு காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே இருக்கா ப்ரோ? ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. ஓ, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் வேற ஒயர்டில். ஓகே போதும், ஒயர்டில் கொடுத்துருக்காங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் டிஜிட்டல், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி ஹுண்டாய் கார்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேமாக ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் வராது. உங்களுக்கு பாடி டைப், எஸ்யூவி டைப்பு அண்ட் செடான் டைப் எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹுண்டாயில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த பாடி டைப்பாக இருக்கட்டும், இல்லை ஓட்டுறது பாருங்கள், நல்லா ஃபீல் பண்ணி ஓட்டலாம். நீங்கள் லாங் போவீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தாராளமாக எடுங்க எக்ஸ்டரில். ஸோ மேனுவல் எடுக்க வேணாம். உங்களுக்கு ஃபீல் பண்ணி ஓட்டணும், பவர் வேணும்னா நீங்கள் ஹுண்டாயிலே நிறைய கார்ஸ் இருக்குது, அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்டர் எடுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கே போங்க. மேனுவல் விட ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த கியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், எனக்குமே பெரிய ப்ரெஷர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஆக்சிலேட்டர், பிரேக், அவ்வளோதான். வேறு வேலையே இல்லை. நமக்கு இது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஓகே, நம்ம ஹைவேஸ் திரும்பி வந்துருச்சு. அண்ட் ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தால் தலைவர் பார்த்தீங்களா வராரு. வேணாம், நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி போயிடுவோம். வாத்தலை வித்தவுட் நம்பர் பிளேட், புது கார் போல நல்லா இருக்குங்க. ஸோ நான் வந்து நினச்சதை விட பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்கு. வாங்க நார்மலாக எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். D4, D5, கியர் சேஞ்ச் ஆகும்போது வண்டி அப்படியே ஸ்லோ ஆகி ஏந்திரிக்குது. நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அது. On 35, 140. ஓகே, இதுக்கு மேலே நான் போல ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே ஃபேமிலி, ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்டர் நல்ல ஒரு கார், ஃபேமிலி காருன்னு கூட சொல்லலாம். ஸோ பசங்க எடுக்கிறீங்கன்னா பவர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறத பார்த்து யோசிக்க வேண்டாம். என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல கார். சின்ன கார் தாங்க. நீங்கள் எஸ்யூவி டைப்புன்னோடனே நீங்கள் பெரிய காராக அப்படின்லாம் நினைக்க வேணாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா ஒரு கேப்லையும் பார்த்தீங்கன்னா பூந்து போகலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும், பார்த்துருப்பீங்க ஹைவேஸில் எப்படி வந்தேன் போகணுன்ட்டு. ஸோ ஓகேங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சது நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே அடிச்சு தரேன். நல்லா இருக்கு, கம்ஃபர்ட், சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. நான் ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட ஏன் பண்ணிக்கிறேன். டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. எங்கே போனாலும் சேஃபாக போங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். இதே மாதிரி உங்ககிட்ட எதுவும் கார் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஊருக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்கள் வண்டியை ரிவ்யூவுக்கு. ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.